அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சிவகார்த்திகேயன் நடித்துள்ள பராசக்தி திரைப்படத்தின் கதை திருட்டு என்று ஒருவர் வழக்கு தொடர்ந்திருக்கிறார். சிவகார்த்திகேயன் நடித்துள்ள பராசக்தி திரைப்படத்தின் கதை திருட்டு என்று வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் இந்த செய்தியாளர் ரேவதி. ரேவதி, வணக்கம். இந்த திருட்டு வழக்கை தாக்கல் செய்தது யார்? அது தொடர்பான முழு விவரம். வணக்கம். இயக்குனர் சுதா கொங்கரா இயக்கத்தில் ஆகாஷ் பாஸ்கரனின் டான் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்திருக்கக்கூடிய பராசக்தி திரைப்படம் நடிகர்கள் சிவகார்த்திகேயன், ரவிமோகன், அதர்வா உள்ளிட்டோர் நடிப்பில் உருவாகி இருக்கிறது. இந்த திரைப்படம் ஜனவரி 10ஆம் தேதி திரைக்கு வர இருக்கக்கூடிய நிலையில் தனது செம்மொழி என்ற கதையை திருடி தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த படத்தை வெளியிட தடை விதிக்க வேண்டும் என இணை இயக்குனர் ராஜேந்திரன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவை பொறுத்தவரை 1965ஆம் ஆண்டு நடந்த இந்தி திணிப்பை எதிர்த்து நடந்த மொழிப்போரை மையமாக வைத்து செம்மொழி என்ற பெயரில் கதையை எழுதி கடந்த 2010ஆம் ஆண்டு தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தில் பதிவு செய்திருப்பதாக தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் பெண் சிங்கம் படத்தில் உதவி இயக்குநராக பணியாற்றிய போது செம்மொழி படத்தின் கதையை கலைஞரிடம் கூறியதாகவும் மருத்துவர்கள் ஓய்வெடுக்க சொல்லி இருப்பதால் கதையை எழுதும்படி கூறி தனக்கு பாராட்டு தெரிவித்ததாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர்கள் சங்கத்தில் கடந்த 2010ஆம் ஆண்டு பதிவு செய்த இந்த கதையை பல தயாரிப்பாளர்களிடம் கொடுத்ததாகவும் தயாரிப்பாளர் சேலம் தனசேகரன் தனது கதையை நடிகர் சூர்யாவிடம் கொடுக்க அவர் இதை இயக்குனர் சுதா கொங்கராவிடம் கொடுத்துள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார். பின்னர் புறநானூறு என்ற பெயரில் சூர்யா நடிக்க இருப்பதாக அறிவிக்கப்பட்ட படம் தனது செம்மொழி கதை எனவும் கைவிடப்பட்ட அந்த படம் தற்பொழுது பராசக்தி என்ற பெயரில் தயாரிக்கப்பட்டிருப்பதாகவும் மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தனது கதையை திருடி பராசக்தி படம் எடுக்கப்பட்டுள்ளதாக தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர்கள் சங்கத்தில் 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் புகார் அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. அதனால் பராசக்தி படத்தை வெளியிட இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என செம்மொழி கதையையும் பராசக்தி கதையையும் ஆய்வு செய்ய நிபுணர் குழுவை அமைக்க வேண்டும் என்றும் தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர்கள் சங்கத்துக்கு உத்தரவிட வேண்டும் என மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி SM சுப்பிரமணியன் இரு கதைகளும் ஒன்றுதானா இல்லையா என்பதை முழுமையாக ஆய்வு செய்ய வேண்டும் என கூறி மனுவுக்கு ஜனவரி 2ஆம் தேதிக்குள் பதிலளிக்க வேண்டும் என பராசக்தி பட இயக்குனர் சுதா கொங்கரா, தயாரிப்பாளர் உள்ளிட்டோருக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிடப்பட்டிருக்கிறது. மேலும் மனுதாரரின் புகார் மீது அனைத்து தரப்பினரையும் விசாரித்து அறிக்கை தாக்கல் செய்யும்படி தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்திற்கு நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார்.